அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 15:16 வாசி. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்றிகள் சாப்பிடும் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஆனால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனும் அதை கொடுக்காத பொழுது தான் அவனுக்கு புத்தி வந்தது, புத்தி தெளிந்தான். நான் சாகிறேனேன்னு சொன்னான். பாவம் அவனுக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தது. நீ புறப்பட்டு போ, ஆக ஓகோன்னு வாழலாம் அப்படின்னு பாவம் அவனுக்கு வாக்கு பண்ணியது. ஆனால் மரணத்தை தான் கொடுத்தது. சொல்றான் பாருங்க, ஐயோ நான் சாகிறேனே. பாவம் அவனுக்கு வெற்றியை கொடுப்பேன் வாக்கு பண்ணியது, ஆனால் தோல்வித்தான் வந்தது. தூர தேசத்துக்கு போய்விட்டால் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்பாவுக்கு முன்னாடி உலகத்தமிழ் சொல்லி வெற்றியை வாக்கு பண்ணினது பாவம். ஆனால் அவனுக்கு கிடைத்தது தோல்வி. பாவம் அவனுக்கு விடுதலையை வாக்கு பண்ணினது. தகப்பா வீட்டுல ரொம்ப கஷ்டம்பா, ஜெபம் சொல்றாங்க, பைபிள் வாசிக்க சொல்றாங்க, அப்படிக்காது இப்படிக்காது, ஒழுங்கா இருக்க ஒழுக்கத்தை கற்றுக்கூட ரொம்ப நெருக்குது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று நினைக்கும் பொழுது பாவம் அவனுக்கு விடுதலை வாக்கு பண்ணுகிறது. தூரதேசத்துக்கு போய்விட்டா இதெல்லாம் தேவையில்லை, இஷ்டம் போல வாழலாம் என்று விடுதலையை வாக்கு பண்ணியது. ஆனால் அவனுக்கு என்ன கொடுத்தது? அடிமைத்தனத்தை கொடுத்தது. அடிமை ஆயிட்டாயா. எதுக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை, தரித்திரத்துக்கு அடிமை. இப்ப ஒரு குடியானவனுக்கு அடிமை ஆயிட்டான். பாத்தீங்களா? ஆக பாவம் அடிமைப்படுத்துங்க, விளையாட்டு கிடையாது. அப்புறம் தான் தக போயிட்டு நினைக்கிறான், தகவுடைய அன்பை நினைக்கிறான், வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கிறான். புத்தி தெளிந்தவன் சொன்னான், நான் பாவம் செய்தேன். இதை கேட்கிற அருமையானவர்களே, உங்களோடு தான் கர்த்தர் பேசுறார். உங்க வாழ்க்கை தலைகீழா மாறணும்னா, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும்னா, இழந்ததை திரும்ப கொடுக்கணும்னா உங்க கையில் தான் இருக்குது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடுறனோ இரக்கம் பெறுவான். வாலிப தம்பி தங்கச்சிங்க யாரா இருக்கட்டும், தவறுக்கு நாம் தான் காரணம் ஒத்துக்கிடணும். அடுத்தவன் மேல நீங்க பாரத்தை போடாம சாக்கு போக்கு சொல்லாம, நான் தான் காரணம் ஆண்டவரே அப்படி ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்து வந்து மன்னிப்பு கேளுங்க. உங்களை மன்னித்து தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.